பார்ட் 3 போயிடலாமா? போன விலாகில் வந்து ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து கல்யாணம். ஸோ நேற்றே வந்து கிளம்பி வர்றதுக்கு வந்து ஒரு 12:31 கிட்ட ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே. காலையில் 6 மணிக்கெலாம் முகூர்த்தம் அப்படிங்கனால 4 மணிக்காவது அட்லீஸ்ட் நான் கிளம்பி போகணும் அப்படிங்கனால ஒரு 3:30 அப்படி தான் வந்து எந்திரிச்சிட்டேன். ஸோ 2 மணி நேரம் தான் தூக்கமே, அதுவும் சரியாக தூங்கலை. எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். சைட் பை சைட் நான் வந்து ஒரு ரீல் ஷூட்டு பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரெடி ஆகிட்டேன். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான அனார்கலி தான் இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்கிறது இந்த முகூர்த்தத்துக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணிங்க. இந்த லுக் இது வந்து மிந்த்ராவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்ன பாருங்கள். அண்ட் இந்த பேகும் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அமேசானில் வாங்கியிருந்தது. ஸோ இதுதான் வந்து இதை பேர் பண்ணி இப்படி தான் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் ஹீல் பெருசாக எதுவும் போடல, ஏன்னா கோவிலுங்கனால ஆட்டை போட்டு போயிடுவாங்க அப்படிங்கனால வீட்டிலே கழட்டி போட்டு போயிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோட அன்னைக்கு முகூர்த்தம் அவுட்ஃபிட் இப்படி தான். ஸோ நல்லாக்கா. ஆக்சுவலி அன்றைக்கி வந்து நான் லேட்டாக போயிட்டேன் ரொம்ப. சரி, அப்பா வந்து கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாரு. அதுக்குள்ளே அவங்க எல்லாம் வந்து எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி பயங்கர லேட்டு. எனக்கு இதுக்கே வந்து கண்ணெல்லாம் வீங்கி அப்படி ஆகிடுச்சு எந்திரிக்க முடியாமல். ஸோ ஃபைனலாக த டே ஹேஸ் கம், அந்த முகூர்த்தம். ஸோ நான் எல்லாம் ரெடி பண்ணி டபடபடபன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார எல்லாமே முடிஞ்சிருச்சு. நிஜமாக நான் அந்த படத்தில் வர மாதிரி ரொம்ப நேரம் ஆகும் அப்போல்லாம் நினச்சிட்டு இருந்தேன், என்னென்னமோ பண்ணுவாங்கன்னு. பட் டபடபடபன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த வீடியோ போடும்போது கல்யாணம் ஆகி ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இப்போவும் இந்த கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் அந்த இடத்துல. நான் வந்து அழுகுவேன் அப்படின்லாம் வந்து நான் நிஜமாக நினைக்கல. ஏன்னா இவங்க கூட ஷாப்பிங்லேருந்து எல்லாத்துக்குமே நான் ஒன்றா தான் இருந்தேன். ரொம்ப வருஷமாக ஒன்றா தான் இருக்கேன். ஸோ இது நடக்கும் அப்படின்னு வந்து தெரியும். ஆனால் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் ஒழிய நான் அழுகுவேன் அப்படிலாம் நினைக்கல. ஸோ ரொம்ப நாளாக கூடயே இருந்த கப்பல், லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எல்லாத்துலேயும் நான் இருந்திருக்கேன். எல்லாமே இவங்களை நான் பார்த்துருக்கேன். லைக் எல்லாமே பார்த்தும் மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுச்சு. நான் மனசார நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். நான் யார் கல்யாணத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு இந்தளவுக்கு நான் ஒரு எமோஷ்னலாகி இப்படிலாம் இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபைனலாக ரொம்ப பயந்தேன், ரொம்ப எக்ஸைட் ஆகி என்னோடய ஃபேவரட் கப்பல் இப்போது கல்யாணம் ஆகிடுச்சு. வெரி மச் ஹாப்பி. ஸோ அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. தி டே ஹேஸ் கம். இதுக்கு மேலே தான் எங்களோட ஆட்டமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 1/2 அன் ஹவர்லேயே கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. உள்ள கோவில்லாம் சுற்றிட்டு வந்தாச்சு. ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட்னு இப்போ நல்லா பெருசாக எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் தாலிக்கட்டு வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் டப்புன்னு முடிஞ்சிருச்சு. அது வந்து என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளார முடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பால் பழம் சாப்பிட்டு நம்ம வந்து மண்டபத்தில் வந்து வரவேற்பு மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு போகணும். ஸோ உள்ளே வந்து வரவேற்கிறதுக்காக ஆர்த்தி எடுத்து வரவேற்றுட்டு இருந்தாங்க. பாட்டு பாடு. மணமகளே 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 மருமகளே வா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பால் பழம் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா மண்டபத்துக்கு போகிற மாதிரி பிளானு. ஸோ எனக்கு இது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. இவ்வளோ க்ளோஸாக ஒரு கல்யாணத்தை வாட்ச் பண்ணுறது அதெல்லாம் வந்து இதில் தான். ஸோ அது இவங்க கல்யாணங்கும் போது இன்னும் கொஞ்சம் ஜாலியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாம் இவனோட பெட்டு. ஸோ அவன் கூட வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்காக வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் டாமை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். எப்போ வீட்டுக்கு போனாலும் அவனை கட்டி போட்டுருவாங்க. ஸோ அதனாலே மிதுனுக்கு வந்து அக்கா நீங்கள் வரனாலே நான் டாமை கட்டி போட வேண்டியதாக இருக்குக்கா, பாவங்காவன் அப்படின்ட்டு இருப்பான். ஸோ எனக்கு ரொம்ப பயம், ரொம்ப அக்ரெசிவாக வேறு இருந்தான் அன்னைக்கு. ஆனால் அதுக்கப்புறமா மண்டபத்துக்கு போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 ஹார்ஸ் கிட்ட ரிசப்ஷன் மாதிரி நடத்துனாங்க. அண்ட் நான் வந்து பயங்கர பசி. சரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்தாச்சு, மிதுன் ஃப்ரெண்ட்ஸு, கிருபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு சாப்பிட போயிட்டோம். ஏன்னா இவங்களை நம்ம பொண்ணு மாப்பிள்ளைக்கு தனியாக சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துட்றாங்க, அப்புறம் நம்ம பட்னியாக இருந்துருவோம் அப்படின்ட்டு போய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் எங்கள்
ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தனியாக கார் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி குட்டி டிரைவ் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வரன் கோயிலில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா காலையில் ரொம்ப டைம் ஆகிடுச்சு ரிசப்ஷனுக்காக. அதனால் வந்துட்டு எந்த ஃபோட்டோஸும் எடுக்க முடியல. சரி இதுக்கு மேலே விட்டால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஃபோட்டோகிராஃபரையும் வர சொல்லிட்டு நாங்கள் நேராக அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். இதுக்கு நடுவில் வீடியோ ஷூட்டு, ரீல் ஷூட்டு என்னென்னலாம் எடுக்க முடியுமோ எல்லாமே நாங்களே எடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஒரு நியூஸ் இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ அங்கே போய் ரீச் ஆகிட்டு நாங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்திங்கன்னா பெரியவங்க யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருந்தனால எல்லாருமே வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி அப்படி தான் எல்லாரோட ரியாக்ஷனுமே இருந்துச்சு. ஸோ பார்க்காதவங்க இல்லை, எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தாங்க. இதுங்க எங்கடா ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ரொம்ப வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் போய் ஒரு நிழலில் உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் இந்த லவ் ஸ்டோரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க வீடியோக்காக. ஸோ அதெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. பதில் ஃபர்ஸ்ட் நீங்க எங்க மீட் பண்ணாங்க? ஸ்கூலில் 7th படிக்கிறப்ப சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு இந்த ஸ்கூல்லேயே ஒரு அழகான பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி யாரா அது பாப்பாங்கன்ட்டு பார்க்கலாம் சும்மா அப்படின்ட்டு போனதான். அப்போ போயிட்டு பார்த்துட்டு அடுத்த இவங்க லவ் ஸ்டோரியை ரொம்ப ஈகராக கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு குட்டி ஹாப்பி நியூஸ். ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து இவங்க 2 பேரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு கப்பிள் விளாக் மாதிரி. அண்ட் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சோஷியல் மீடியாவில் வரப்போகிறாங்க. ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஸோ எனக்கு வந்து ஒரு கொலாப் பார்ட்னர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம சேனல்லையும் நிறைய கொலாப் வீடியோலாம் பண்ணலாம். ஸோ எப்படி என்னென்னலாம் பண்ணலாங்கிற உங்கள் ஐடியாவும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்ப்போம். ரொம்ப பரபரப்பாக ஸ்டார்ட் ஆனவங்க கல்யாணம் ரொம்ப சட்டிலாக டக்குன்னு குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஸோ என் கூட சேர்ந்து இவங்களோட சேனல் ஓப்பனிங்க்கு யாரெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸாக பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். எனக்கு அடுத்து யாரெல்லாம் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இவங்களோட கல்யாணத்தோடவே நான் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இவங்க ஃப்யூச்சரில் வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன். நடுவில் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம்லாம் போச்சு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஸ்டே டியூன் கைஸ் அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் பாய்.